அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய எண்ணங்கள் என்ற புத்தகத்தின் வாசிப்பு. எண்ணமும் இயங்கு சக்தியும். நமது தமிழ்நாட்டு பாட்டு சொல்லுது, நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று. நமது நாட்டு யோகிகளும் ரமணர்களும் சங்கரர்களும் ஞானம் சம்பந்தர்களும் தங்களுக்காக வாழ்ந்ததில்லை. துயரத்துடன் வந்தோருக்கு ஆறுதலையும், நோயுடன் துன்பப்படுபவர்களுக்கு நிவர்த்தியையும், சஞ்சலத்துடன் வந்தவர்களுக்கு நிம்மதியையும் வழங்கி கொண்டிருந்தவர்கள் அவர்கள். எண்ணங்களின் சக்தி நம்மை சுற்றி பரவுது. பிறரின் எண்ண சக்திக்குள் நாம் வரும்போது மாறுபாட்டை உணர்வோம். இந்த கருத்துக்களுடன் பாழடைந்த வீடுகளை பற்றி உழவும் பயங்கர கதைகளையும், விக்ரமாதித்தனது சிம்மாசனம் புதைந்திருந்த மேட்டின் மீது அமர்ந்திருந்த மாட்டுக்கார சிறுவன் எப்படி தீர்க்கமாக நியாயம் வழங்கினான் என்ற கதையையும் எண்ணி பாருங்க. மனிதர்களும் சாகிறார்கள், ஆனால் எண்ணங்கள் சாவதில்லை. அவை காற்றில் மிதக்கின்றன. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் இப்படிப்பட்ட கருத்துக்களை யாரேனும் அமெரிக்காவில் தெரிவித்தா அவனை பைத்தியக்காரன் என்று எள்ளி நகையாடி இருப்பாங்க. ஏனெனில் மேற்கத்திய நாட்டு விஞ்ஞானிகள் எதற்கும் எங்கே ஆதாரம், எங்கே சோதனை, என்ன முடிவு கண்டாய் என்று கேட்போங்க. ஆனால் காலம் மாறி வருது. 1920 வாக்கில் டியூப் பல்கலைக்கழகத்தின் ஜே.பி. ரைன் என்ற மனோதத்துவ நிபுணர் மனித மனத்தின் அதீத சக்திகளை பற்றி முதலாக சோதனைகள் செய்ய துவங்கினார். அவரது கருத்துக்களை, முடிவுகளை விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொள்ளல. பல ஆண்டுகள், பல சோதனைகள் என்று அவரது கண்டுபிடிப்புகளின் விளைவாக 1960 பல பல்கலைக்கழகங்கள் இன்று இத்துறையில் ஆர்வம் காட்டி வருது. அத்துடன் நமது நாட்டு யோகிகளும் இம்மாறுபாட்டுக்கு காரணமாக இருக்கிறாங்க. நமது நாட்டிலிருந்து பல யோகிகள் இங்கு வந்து ஆசிரமங்களை ஏற்படுத்தி தேடி வரும் சீடர்களுக்கு நமது யோகம், தவம், தியானம் பற்றிய செயல்முறைகளை போதிச்சாங்க. இந்த ஆர்வம் விவேகானந்தர் இங்கு வந்ததிலிருந்து துவங்கியது என்று கூறணும். 1920 வாக்கில் வடநாட்டிலிருந்து பரமஹம்ச யோகானந்தர் என்றொரு யோகி இங்கு வந்து நமது ஆன்மீக அறிவை பரப்பினார். பல ஆசிரமங்களை ஏற்படுத்தினார். 1968 ஆண்டில் நம் நாட்டு மகரிஷி மகேஷ் யோகி இங்கு வந்தார். இவர் பௌதிகம் படித்தவர். சென்னைக்கு இவர் விஜயம் செய்தபோது அவர் கருத்துக்கள் ஒரு வடிவம் பெற்றதாக ஒரு சமயம் அவர் கூறினார். இவருக்கு வாய்த்த சீடர்கள் புகழ்பெற்றவங்க. பீட் டில்ஸ், ஹார்லி மேக்சன், மியாபோரோ போன்ற புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களாலும் நடிகைகளாலும் மகேஷ் யோகி யார் என்றும் அவரது தியானத்துவம் பற்றியும் முதலாக மக்கள் டெலிவிஷன் மூலம் அறிந்து கொண்டாங்க. பின்னால் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்ற சைதன்யரின் தத்துவம் கல்லூரிகளையும் அமெரிக்க வாழ்வையும் தொட்டது. அடுத்து 16 வயதான இந்திய துறவி பாலகுருவின் தெய்வீக கழகத்தின் மூலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்தியாவின் மன தத்துவங்களை பற்றி அறிந்து கொண்டாங்க. இத்தனை நாளும் நாம் யோகிகளை மந்திரக்காரர்கள் என்றும் மாயாஜால வித்தை செய்வோர்கள் என்றும் கருதி வந்த மேனாடுகள் இன்று மனோதத்துவம் ஆராய்ச்சி நூல்களில் நமது யோக முறைகளை கிழக்கத்திய மனோதத்துவம் என்று எழுதுகிறாங்க. இந்த மகத்தான மாறுதல்களுக்கு பல காரணங்கள் உண்டு. இத்தனை நாள் வரை மேனாட்டு விஞ்ஞானம் நமது உடல் இயக்கங்களை பற்றி விவரிக்கும் போது தசைகளை இயங்கு தசை என்றும் இயக்கு தசை என்றும் இரு பிரிவாக கருதியது. அதாவது கை, கால், கண் முதலிய உறுப்புகளின் இயக்கம் நமது கைக்குள் இருக்குது என்றும், நமது இதயம், இரத்த ஓட்டம், நுரையீரல் மனித இயக்கத்துக்கு அப்பாற்பட்டது என்றும் போதித்து வந்தது. நாமும் இந்தியாவில் இதுவரை இப்படித்தான் விஞ்ஞானத்தை போதித்து வருகிறோம். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன் நமது நாட்டிலிருந்த ராமயோகி என்பவர் இங்கு வந்தார். மென்னிங்கர் ஆராய்ச்சி கூடத்தில் விஞ்ஞான சோதனைகளுக்கு உட்பட இசைந்தார். அதாவது விஞ்ஞானிகளின் முன்னிலையில் தமது வலது கையின் சுண்டு விரலின் உஷ்ண நிலையை சுமார் 12 டிகிரிக்கு உயர்த்தினார். அதாவது இடது கையின் உஷ்ண நிலைக்கும் வலது கையின் உஷ்ண நிலைக்கும் சுமார் 12 டிகிரி வித்தியாசம் இருந்தது. விஞ்ஞானிகள் அவரை பல பரிசோதனைகளுக்கு உட்படுத்தினர். தமது இதயத்தை சுமார் 17 வினாடிகள் அவர் நிறுத்தி காட்டினார். எல்லாவற்றையும் மன எண்ணங்கள் மூலமும் மன கட்டுப்பாட்டின் மூலமும் விளைந்த யோக சாதனைகளால் அவர் சாதித்தார்.
உடல் வளர்ச்சிக்கான யோக முறைகளை ஆசனங்கள் என்கிறோம். மன வளர்ச்சிக்கான முறைகளை தியானம் என்கிறோம். மனத்தின் சக்தி அபாரமானது. மகரிஷி மகேஷ் யோகி கூறினாரு, எண்ணங்கள் எங்கே பிறக்கின்றனவோ அந்த இடத்தை நிசப்தப்படுத்தும் போது நம்மை நாமே அறிந்து கொள்ள முடியும் என்று. நமது யோக சாதனைகளின் விளைவாக விஞ்ஞானமே இன்று மாற்றி எழுதப்படுது. மனிதன் மேனாட்டு விஞ்ஞானி இத்தனை நாள் எதை இயங்கு தசை என்று எண்ணி வந்தானோ அவை உண்மையில இயக்கு தசைதான் என்று எண்ணும் போது மேனாட்டு விஞ்ஞானிகள் கருத்துக்களே மாறுகின்றன. இப்படி தசைகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வதன் மூலம் இதர நோய்களை, வயிற்றுப் புண்களை, ஈரல் நோய்களை குணப்படுத்த முடியும் என்று மருத்துவர் கூறுகிறார்கள். யோகிகள் எண்ணங்கள் மூலம், மனத்தின் மூலமும் விஷயங்களை அணுகுறாங்க. இப்போது விஞ்ஞானிகள் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாதவர்களுக்கு சில பயிற்சிகள் மூலம் இதயத்தை கட்டுப்படுத்தும் பயிற்சியை மனித இயல்பாக, பழக்கமாக மாற்ற முடிந்திருக்கிறாங்க. அதன்படி சில எலிகளின் இதய ஓட்டத்தை சிறு கருவிகளால் குறைக்கிறார்கள். அப்படி குறைக்கும் போது நல்ல மகிழ்ச்சி தரும் உணவை எலிக்கு வழங்குகிறாங்க. இப்படி திரும்ப திரும்ப செய்த பின் நல் உணவு பெறும்போது எலியின் இதயம் தானே மெதுவாக துடிக்க துவங்குது. இதன் மூலம் உணவு வரும்போது இதயம் மெதுவாக துடிக்கணும் என்று எண்ணம் எலியின் மனதில் பதிய வைக்கப்படுகிறது. பின் உணவை கண்டவுடன் இதயம் மெதுவாக துடிப்பது பழக்கமாகிவிடுது. இதே போல மனித இதயத்தையும், வயிற்று தசைகளையும், பிற இயங்கு தசைகளையும் நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலம் உள்ளே ஏற்படும் நோய்களை குறைக்க முடியும் என்று கண்டாங்க. நினைவில் கொள்ளுங்கள், நமது பழம்பெரும் யோக தத்துவங்கள் இன்று கிழக்கத்திய மனோதத்துவம் என்று பேசப்படுது, ஆராயப்படுது. Thanks for watching. Please subscribe our YouTube channel.